இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நேசர் ஆத்துமாக்குரியவர், என் ஆத்துமா நேசருக்குரியது. அல்லேலூயா. என் ஆத்தும நேசரை போற்றி பாடும்படியாய் 6 மாதங்களை கடந்து வந்தோம். 6 மாதங்களிலும் தேவனாகிய கர்த்தர் நல்ல உணவு கொடுத்தாரு, நல்ல வாழும்படியான அருமையான ஸ்தலங்களை கொடுத்தாரு, வேலை செய்யும்படியான நல்ல பலன் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்த பொழுதும் நம் வாய்களை திறந்து எப்பொழுதுமே அவருடைய சமூகத்தில் துதிக்க மட்டும் மறந்துடாதபடி எப்பொழுதுமே ஆண்டவரை போற்றுவதிலும் அவரை துதிப்பதிலும் முதலாவது என்ன கேட்டா நாம் பாடினோம், தாய் தன் பாலகனை மறந்து போலாம். ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகில் எழுதப்பட்டிருக்குது, என் நேசர் மறவாதவர் என்று சொல்லப்படுகிறது. என் நேசர் மறவாத. ஒருவேளை அப்பா மறந்து போயிடலாம், அம்மா மறந்து போயிடலாம், ஒருவேளை நம்மளை விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா தகப்பனும் தாயுமா இருக்கக்கூடிய நேசிக்கிற ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் எப்பொழுதுமே நேசத்தில் குறையாத மிக 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 நேசம் உள்ள ஒரு தேவன். அதனாலதான் சொல்றோம், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், சாட்சியா வாழும்படியா எங்களுடைய வாழ்வு மாறும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எங்க வாழ்க்கை முழுவதும் மாறும்பா. காரணம் நீங்க தான் பரிகாரி. அல்லேலூயா. நீங்க தான் பரிகாரியாகிய தேவன், நீங்க தான் சுத்திகரிக்கக்கூடிய தேவன், நீங்க தான் பரிசுத்தப்படுத்தக்கூடிய தேவன், நீங்க தான் எல்லாவற்றிலும் ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறீர். நம்மளுடைய பாடல் புத்தகத்திலே பாடலின் 348வது பாடல், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒருவேளை நமக்கு செழிப்பு இல்லாம இருக்கலாம், நம்மளுடைய தேவைகள் அதிகமா இருக்கலாம், இதை எப்படி முடிக்க போறோம் அப்படின்ற ஒரு நம்ம இருதயத்துல வியாகுலப்படலாம், என்ன செய்ய போறோம் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு நிமிஷம் போதும். ஒரு நாள் கர்த்தருக்கு எத்தனை வருஷம்? 1000 வருஷம் ஒரு நாள் போதும். ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்துல அப்படி நம்மளுடைய லைஃப்ல கர்த்தர் மாற்ற முடியும். பாத்தீங்கன்னா ஏன்னா பல ஆண்டுகளை நம்ம கடந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் எப்பொழுதுமே அற்புதம் செய்துகிட்டே இருக்கிறார். பாடுவோமா எல்லாரும்? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும்.
வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னாரு. யாரை பார்த்து தெரியுமா? மரித்து போன 3 விதமான மனிதர்களை பார்த்து. 3 விதமான மனிதர்கள் கர்த்தர் உயிர்த்தெழும்பு முன்பதாக உயிர்த்தெழும்பு செய்தார். ஏழை விதவியின் மகன், எபிரேயனுடைய மகள், லாசரு. அப்படிப்பட்ட வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா கட்டாயம் செழிப்புண்டுவாகும் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்கு வாய்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து சங்கீத பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் இந்த நாளின் சங்கீத பாடத்துக்கு நடத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் அதிகாரம் 146 வசனங்கள் 1-10 வரை. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 146 வசனங்கள் 1-10 முடிய, பக்கம் 761. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் இரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயும். யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தரின் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கண்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜ்யம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதத்தில் நான் உங்கள் கூட இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு என் தேவாதி தேவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்.
ஸோ முதலாவதாக இந்த சங்கீதக்காரன் தாவீது ராஜாவை பற்றி நம்ம எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை அவர் பாடியிருப்பார் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். தேவனுக்கு பிரியமானவர்களே, தாவீது வந்து பழைய ஏற்பாடில் ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரம். கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவர். கடவுள் தேவாதி தேவனுக்கு இரக்கம் பெற்றவர். அவர் சிறு வயதிலே ராஜாவாக அங்கீகாரம் பெற்றார். நான் நிறைய வேத அறிவு எனக்கு இல்லை. நான் வந்து ஒரு பரம்பரை கிறிஸ்துவர் தான். என்னுடைய தாத்தா சிம்சோன், அப்பா சாலமோன், நான், என் பேர் சார்லஸ். ஸோ சிஎஸ்சியில் தான் இருந்தாலும் ஒரு பரம்பரை கிறிஸ்துவர். பட் ஏதோ சர்ச்சுக்கு வரோம். என்னுடைய ஆலயம் என்ன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை எனக்கு கொடுக்கல. பட் இங்கே வந்தோடனே எனக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இனிமேல் வரும் காலங்களில் நான் கண்டிப்பாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வாழணும். ஸோ இந்த தாவீது ராஜா வந்து சிறு வயதிலே ஒரு ஆடு மேய்ப்பவராக இருந்தார். அந்த கட்டத்தில் சிங்கத்தினால் அந்த ஆடுகள் பாதிக்கப்படலாம். அவர் அப்போவே வந்து சிங்கத்தை எல்லாம் விரட்டி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருப்பார். பிகாஸ் கடவுளுடைய நாமத்தினால். ஸோ அந்த ஒரு தைரியம் தான் அவர் கோலியாத்தையும் எதிர்கொள்ள தேவனுடைய நாமத்தினால் அந்த கோலியாத்தை வீழ்த்த அவருக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஸோ அவர் வந்து என்ன சூழ்நிலை பாடுகிறார்னா, நான் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் அநேகம். ஸோ நான் எந்த அளவுக்கு நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன்றதை தான் அந்த முதல் 2 வசனங்கள் சொல்லுது. ஆத்துமாவே அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. என் ஆத்துமா கர்த்தரை துதிக்கணும், அவர் எனக்கு செய்த நன்மைகள் அநேகம் அப்படின்ட்டும். 2வது, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். ஸோ எனக்கு செய்த நன்மைகள் அநேகம். நான் எங்கேயோ இருந்தேன், ஒரு ஆட்டை மேய்ச்சி கொண்டு இருந்தேன், என்ன ராஜாவாக வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆத்மாவையும் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னுடைய கர்த்தரை துதிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதை ஏன் சொல்கிறாருன்னா, அவர் கீழே புறஜாதியார் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அவர் ஆட்சி செய்தப்போ. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு சுவிசேஷமாக சொல்கிறாரு. நீங்களும் கர்த்தரை வந்து துதிங்க, கீர்த்தனை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ தாவீது ராஜாவுக்கு இருக்கிற நிறைய தாளந்தில் வந்து ஒரு தாளந்து அதாவது பாட்டு பாடுவார், இசை அமைப்பார். அவர் இசையோடு சேர்ந்து தான் கடவுளை துதிப்பார், பிரசங்கம் பண்ணுவார், எல்லா மக்களுக்கும் சுவிசேஷமாக சொல்லுவார். ஸோ அந்த விதமாக தான் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கர்த்தரையும் மனிதர்களையும் பிரித்து சொல்கிறது தான் அந்த 3வது வசனம் 4வது வசனம். எவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மனிதனாக ஒன்றா இருக்கட்டும், இந்த நாட்டையே ஆளட்டும், பட் அவங்க ஒன்றுமே இல்லை. அவங்களுடைய இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகள் இங்கே ஒன்றுமே இல்லை. பட் என்னுடைய தேவாதி தேவன் அப்படி இல்லை. இந்த உலகத்தை படைத்தவரும் அவர் தான், நமக்கு எல்லாருக்கும் அணுவாக எல்லாமே பண்ணுறது அவர் தான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வர வசனங்கள் எல்லாமே வந்து அவருடைய மகிமைகள், அவர் உண்டாக்கினது, இதை பற்றி. ஸோ அதை வாசிப்போம். ஆனால் 6வது வசனம், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் யாவையும் உண்டாக்கினார், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். ஸோ இந்த உலகம் எப்படி உருவாயிற்று, அவருடைய எவ்வளோ அதிசயமானவர், எவ்வளோ பவர்ஃபுல் காட். ஸோ இதெல்லாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து வர எல்லா வசனங்களும் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கண்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார், ஸோ குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ தேங்க்யூ. அடுத்த சங்கீதத்துக்காக கர்த்தருக்கு நன்றி. அருமை தம்பி சொன்ன சாட்சி. நான் எவ்வளவோ நாள் பரம்பரையாக இருந்தாலும் இந்த பட்டணத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்வை வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி ஒரு சின்ன மாற்றம் இருந்துச்சு. எல்லாரும் சங்கீத பாடம் இருக்கும்போது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிங்களா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? அதாவது எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சங்கீத பாடம் எடுக்கும் பொழுது எல்லோரும் வேதாகமத்தை திருப்பி இருக்க மாட்டோம். எல்லோரும் சப்போஸ் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தாலும் அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லி சங்கீத பாடம் எடுக்கும்போது இட் வாஸ் ரியலி குட் ஆக்சுவலாக. ஸோ ஐ அப்ரிஷியேட். இன்னும் அருமை தம்பி வளரும்படியாய், கிறிஸ்துவுக்குள்ளாய் அதிகமான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய். யோபு சொல்கிறான், சகலவற்றையும் நான் இழந்தாலும்
அநேக நன்மைகள் அவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அநேக நன்மைகள் அவரிடத்தில் உண்டு. அதை பெறுவதற்கு நான் வாஞ்சிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவாய் நாம் மாறுவது தான் எல்லாம் கர்த்தருக்கு பிரியன்னு சொல்லி வேதம் சொல்லுது. சரி, நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போமா? துதியின் வேளை. நம்ம மத்தியில் இருக்கிற தம்பி ஜனா அவர்கள் இந்த நாளில் துதியின் வேளையை நடத்துவார்கள். ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. கேட்கலையே சத்தம். ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு வாரம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன். நம்ம வந்து சர்ச்சில் நிற்கும் போது ஒன்று இப்படி நிற்கும், இல்லைன்னா இப்படி நிற்போம். அப்படிதானே? ஆராதனை வேலை என்பது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்மள அறியாமே ஒரு பலன் வந்துடும் நம்மளுக்கு. அது எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நானும் அப்படி தான் ஒரு நேரத்தில் வந்துட்டு இப்படி கை கட்டிப்பேன், முன்னாடி கை கட்டி நின்றுப்பேன். சொல்லிட்டு இருப்பாங்க, அப்போல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. சில நேரத்தில் ஆண்டவரோடு தனிமையில் ஜெபம் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு ரொம்ப வாசிக்கிறதுக்கு பிடிக்கும். ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு எனக்கு நிறையா தாளந்துகளை ப்ரொஃபஷனலாக படிக்கலைனாலும் ஆண்டோடைய கிஃப்ட்டு அது எப்படி ப்ளே பண்ணுறது ஆண்டவருடைய கிருபையில் கற்றுக்கொண்டேன். அதுதான் உண்மை சாட்சி. ஸோ ஆண்டவருடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன். இதில் இப்படியும் ஆண்டவர் யாருனாலும் பயன்படுத்த முடியும். ஆண்டவர் என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படி இல்லை. ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிறத மாத்திரம் கொடு, நீவா போதும், நீங்க மாத்திரம் போதும். ஆண்டவர் ஒருத்தர் போதும். ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு? அநேகளுக்கு சாதியா. தாவீது வீட்டில் சொல்றாங்க, அவங்க அண்ணனுங்கெல்லாம் பெரிய பெரிய போர் வீரர்களா போறாங்க அந்த இடத்துல. ஆனா தாவீது போயிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பா பார்த்துட்டு சரிப்பா மாதிரி போயிருக்காங்க. போயிட்டு அண்ணனுடைய சூழ்நிலை என்ன அங்கே போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிற இந்த கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு என்னன்னு விசாரிச்சுட்டு வாப்பான்னு அவங்க அனுப்புகிறாங்க. போயிட்டு அந்த இடத்துல பாடுக்கிறாரு. அந்த இடத்துல கோலியாத்து எல்லா இஸ்ரேல் ஜனங்களையும் நிந்திக்கும்படியா பயன்படுத்தும்படியா அவன் உடம்பை பார்த்தோம். அவன் உடம்புல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்ககிட்ட இருக்கிற பொருள்களை பார்த்து என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. ஒருத்தரும் போக முடியல. அவங்க மாம்சமாக பார்த்தாங்க. ஆனால் தாவீதோ ஆவியில் பார்க்குறான். எங்களை ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக விடுவிக்க முடியும். அந்த விசுவாசம் மாத்திரம் தான் நம்மளை இதுவரையுமே நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் கரங்கள் வச்சிருக்கீங்க? என்கிட்ட கீபோர்டுக்கு நான் வாசிக்கிறேன், உங்ககிட்ட கரங்குறது. சத்தமா கைகளை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 43:44 சொல்லுது, தாகமுடன் மேல தான் என்னுடைய ஆவி என்ன பண்ணுவேன்? ஊத்துவேன். ஸோ நம்ம ஆராதிக்க தான் வந்திருக்கிறோம். ஸோ இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. ஆவியானவர் தானா உங்களுக்குள்ள வெளிப்படுவார். ஆவியானோட பிரசன்னத்தை உணர்வீங்க. நம்ம எப்போ நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை பார்க்குறோமோ ஆண்டவர் நிச்சயமா நம்ம மேலே இறங்குவார். நம்ம வந்தோம், சபைக்கு வந்தோம் போனோம் அப்படின்னா ஒரு யூஸும் கிடையாது. ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். பக்கத்தில் அக்கா இருக்கிறவங்க யாரும் பார்க்காதீங்க. ஐயோ நம்ம கை தட்டுறது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமே, நம்ம அந்நிய பேச பேசினா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமே, என்னடா அவங்க இப்படி பார்க்குறாங்களே. இன்னும் ஆண்டவர் மாத்திரம் மற்றவங்களை நம்மளை பார்த்தாலும் சரி, நம்மளை பார்க்கலனாலும் சரி, நம்மளை பார்க்கிறவர் ஆவியானவர் மாத்திரம் தான். ஸோ உங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானோடு இடைப்படுங்க. என்னோடு உற்சாகமாக பாடுங்க. பாடல் தெரிஞ்சவர்கள் என்னோடு இணைந்து பாடுங்க. தெரியாதவர்கள் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறவர் அனைவருக்கும் சொல்லாதவர்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ நம்ம கேட்கறதுக்கு முன்பவே நம்முடைய தேவைகள் என்ன என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நன்றாய். ஸோ நம்ம கேட்கறதுக்கு முன்பதாவே ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? அவர் பிள்ளைகளை கேட்கறது ரொம்ப முக்கியம், அவசியம். ஆனாலும் நம்ம அவனோட சமூகத்தில் உற்சாகமாக பாடுறோம். என் கொம்பை உயர்த்தினீரு, என் தலையை உயர்த்தினீரு, வெக்கப்பட்டு போவதில்லை. நான் யாரும் முன்பதாக வெக்கப்பட்டு போவதில்லை. இது வரைக்கும் ஆஃபீஸில் இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லை உங்கள் உறவினர்கள் மத்தியில் யாரும் முன்படி நமக்கு தலை குனிஞ்சோன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட விட போவதில்லை. என்னோடு கூட இணைந்து அந்த பாடலை உற்சாகமாய் சந்தோஷமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி, உம்மை துதிக்கிறோ. பரிசுத்தரே, ஆளுகை செய்யுங்க, நிரப்புங்கப்பா.
நிரப்புங்க நிரப்புங்க. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவியானவரே சத்தமாய் இன்னைக்கு போகும்போது நிச்சயமா ஒரு விசுவாசத்தின் நிச்சயத்தோடு இயேசுவே என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. இயேசுவே என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளோ, வெட்கப்பட்டு போ. சத்தமாய் கரைகளை தட்டியாமே. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவே வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. வீட்டுமா என் துன்பம் எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை. விசுவாசத்தோடு எல்லாரும் அறிக்கை செய்வோம். உனக்கு விரோதம் எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. என் பாத்திரம் என் தலையை உயர்த்திடுவார், என்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார். என் தலையை உயர்த்திடுவார். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. ஆவியானவரே நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவே வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த பாட்டை நம்ம பாடுறோம், எத்தனை பேர் அது ஜெபமா பாடுவோம்? எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறவங்க பெரிய அநேகர். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காத்திட நான் என்ன பண்றேன், உன்னோடு இருக்கிறேன். நான் என்ன பண்ண, உன்னை வெட்கப்பட்டு உன் தலைய உயர்த்துகிற ஒரு ஆண்டு காத்துருவேன். இந்த பாடல இல்ல, ஜெபமா பாட போறோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி எல்லாரும். எத்தனை பேர் கரங்களை வச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தம் கேட்கல. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னோடு கூட இருந்து நன்றி இயேசுவே. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள். இயேசுவே உனக்கு விரோதம் எழும்பு. விசுவாசத்தோடு பா நிரப்பங்க. உன்னை காத்திட நன்றி இயேசுவே. பா கண்டிப்பா நிச்சயமா உயர்த்துறோம். அகே அகே. உன்னை காத்திட உன்னோ நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவே வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே. உண்மையா இருந்த காலத்தில் இருக்கு. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம பொன்மலை கழிப்பாய் மாற்றுகிறார். ஆமென்.
விசுவாசத்தோடு பாருங்க. என் புலம்பலை கழிப்பாக மாற்றுக, என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதி பேசுவேன். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி. கரைகளை சத்தமா, கரைகளை தட்டும்போது ஆவியோட அபிஷேகம் உண்மையா கூப்பிடுகிற யாவது ஆவியை நிறுத்துவார். விசுவாசத்தோடு தட்டி பாடும்போதே ஒரு விடுதலை. இசுவே, நாங்க வெட்கப்பட்டு போக மாட்டாண்டவரே. யாரெல்லாம் எங்களுக்கு விரோதமா பேசினாங்களோ, யாரெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே எதிரியா நின்றாங்களோ, அவங்க முன்னாடி எங்க தலைகளை நின்று தகப்பன் விசுவாசத்தோடு சொல்லிக்கொண்டே இருக்க. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளோ, வெட்கப்பட்டு போவதில்லை இயேசுவே, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளோ, வெட்கப்பட்டு போவதில்லை. என் தலையை உயர்த்தினீரே இயேசுவே, என் கொம்பை உயர்த்தினீர். நன்றி இயேசுவே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தாகத்தோடு வந்திருக்க ஆண்டவரே, உங்க பிரச்சனை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா. எங்களை உருவாக்கினீங்க ஆண்டவரே, எங்களை நடத்திட்டீங்க ஆண்டவரே. உங்க பிரச்சனை வேணும் ஆண்டவரே, விரும்பியா போகக்கூடாதப்பா. நிரப்புங்க, எந்த கவைகளோடு கஷ்டங்களோடு இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க இல்லாம எங்களாட்டு ஒண்ணு செய்ய முடியாது ஆண்டவரே. உங்க பிரச்சனை வேணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உங்க பிரச்சனை வேணும் ஆண்டவரே. உங்க பிரச்சனத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்க எங்களை நிரப்பால் வழியாக்க நாங்க ஸ்டாப் பண்ண போறதில்லப்பா. எங்களை நிரப்புங்க, உங்க பிரச்சனை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க எங்களை சொல்ற வழியா நாங்க எங்க இடத்துல நாங்க போக மாட்டோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் இறங்குங்க. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. பா இறங்குங்க ஆண்டவரே. உங்க பிரச்சனை வேணும், உங்க பலன் வேணும் ஆண்டவரே. உங்க பலன் வேணும் அப்பா. பலனோடு இருக்கிற ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க ஆவியானவரே. வெட்கப்பட்டு போவதில்லை இயேசுவே, பா நிரப்புங்க ஆவியானவரே. வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசை ஆவியானவரே, நன்றி தகப்பனே ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எங்களை வெட்கப்பட விடாதவரே, உம்மை ஆராதிக்கிறோம். புலம்பலை தெளிவாக மாற்றுகிறேன், தலையை நிரப்புகிறேசுவே, மாற்றுகிறேன். சொல்லுங்க, அறிக்கை எடுங்க, அறிக்கை எடுக்கிற எல்லா வாயில யார் இந்த வார்த்தை எல்லாம் அறிக்கிறாங்களோ, ஆவியானவரே, சத்தம் பார்த்தல சத்தம். நன்றி இயேசுவே, ஆவியானவரே நன்றிப்பா, எங்களை நடத்தினீங்களே இயேசுவே. வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கைடுங்க. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை.
ஆவியானவர் நோக்கி பாருங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, வெக்கப்பட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. யாரு முன்பதா வெக்கப்பட்டு போக மாட்டேன். எங்க தலைகளை உயர்த்துகிற ஆண்டவரே நீங்க ஆண்டவரே. எங்களை காத்தட எங்களோடு இருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. ஆவியானவரே நன்றி. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க 3 பேரும் பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்கள நேபுகாத் நேச்சரார் சொல்றாரு, நான் வணங்கி செஞ்ச இந்த பொருசில் எனக்கு என்ன பண்ணோம், வணங்கணும். வணங்காவிட்டா எனக்கு என்ன பண்ண, அதற்கான கடுமையான தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாங்க. நான் எக்காலங்களையும் நாதஸ்வரங்களையும் ஸ்வரங்களையும் ஊதும் போது எல்லாரும் இதை பண்ணிவாங்க. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணதவ வணங்கணும்னு சொல்றாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்க. ராஜாவை பார்த்து சொல்றாங்க, ராஜாவே உனக்கு தெரிஞ்சிருக்கட்டும், இதோ இந்த அக்லி சூளையில நீங்க எங்களை போட்டாலும் சரி, நீங்க எங்களை கொண்டு போட்டாலும் சரி, நீங்க செய்த சிலையை நாங்க என்ன பண்ண மாட்டோம், நாங்க வணங்கவும் மாட்டோம், அதை நாங்க தொழுது கொள்ளவும் மாட்டோம்னு சொல்றாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஒரு பெரிய விசுவாசம், அந்த நம்பிக்கை, எவ்வளவு பெரிய ஆழமான அந்த விசுவாசம். அத்தனை பேரும் உயிருக்கு பயந்து அந்த இருக்கிற எல்லா ஜனங்களும் கூட்டிட்டு போடுறாங்க. ஆனா 3 பேர் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த அக்னி சூளைக்கு விடுவிக்க கர்த்தர் வல்லவர். ஆனா அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு வார்த்தை, அவர் என்னை விடுவிக்கா விட்டாலும் அப்படியே தான் கர்த்தர். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம விசுவாசத்தை கொஞ்சம் சோதித்து பாருங்க. நம்ம எந்த விசுவாசத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம், எந்த விசுவாசத்துல நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு நீங்க கொடுக்கலப்பா, ஏன் எனக்கு செய்யல? ஆண்டவரே, நான் இந்த சோதனையில இருக்கிறேன், இந்த கஷ்டத்துல இருக்கிறேனே பா, எங்களை மறந்துட்டீங்களா அப்படின்னு தான் நம்ம கேட்டுருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க கொடுக்காததே நல்லதுப்பான்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம், எத்தனை பேர் சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் கொடுக்கறது ரொம்ப நல்லது, ஆண்டவர் கொடுக்காது இருக்கிறது அதை விட ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளை படைச்சவர் நீங்க நம்புறீங்கன்னா, ஆண்டவர் உண்மையா நீங்க நம்புறீங்கன்னா, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்க கூடாது, அது கொடுத்தா அது சந்தோஷமா இருக்குமா இல்ல ஆபத்துல சிக்கிக்குமான்றது நம்மளை விட, நம்ம பேரண்ட்ஸ் விட ஆண்டவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நம்மளுக்கு கிடைச்சது ஆண்டவர் கொடுத்து நன்றி சொல்லுங்க. ஒருவேளை ஜெபித்து ஐயோ எனக்கு கிடைக்கலனா, ஆண்டவர் ஒரு காரணம் இல்லாம அதை நம்ம வாழ்க்கையில் அது செய்யாம இருக்க மாட்டார். நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். ஆண்டவரோடு நீங்க நடக்கும்போது ஆண்டவர் நிச்சயமா அதை வெளிப்படுத்துவார். ஸோ அவங்கள அக்கினி சூளையில போட்டுட்டாங்க. ஆனா அங்க ஆண்டவர் அவங்க மத்தியில வந்து அவங்கள அங்கிருந்து 3 பேர் உலாவி கொண்டிருக்கிறாங்க. உடனே தூக்கிட்டு வரல, 3 பேர் ஆண்டவரோடு 4 பேரா இணைந்து அந்த அக்கினி சூளையில உலாவி கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட தெய்வம் தான். ஒருவேளை கஷ்டத்துல போனாலும் சரி, பாடுகளுக்குள்ள போனாலும் சரி, நஷ்டத்துக்குள்ள இருந்தாலும் சரி, அழுதாலும் சரி, படுத்தாலும் சரி, புலம்பினாலும் சரி, விசுவாசிக்கிறவனோடு ஆண்டவர் நிச்சயமா இருப்பார். ஆவியானவர் நடத்துவார். உங்களை இதுவரை கொண்டு வந்தவர் இனிமேலும் நடத்துவார். விசுவாசம் தான் வாழ்க்கை. விசுவாசத்தோடு நடக்கும்போது இந்த ஓட்டத்தை ஈஸியா ஜெயிக்க முடியும். பவுல் சொல்றார், அவர்கிட்ட இல்லாத செல்வமா, அவர்கிட்ட இல்லாத ஆஸ்தி, அவர்கிட்ட இல்லாத பணமா, எல்லா வெற்றியும் ஆண்டவரே நான் விட்டு உமாக்காக வருகன்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியா இருக்கவும் தெரியும், நான் பசித்து புசித்து நிர்வாணமா இருக்கும் எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம கூட இன்னைக்கு அப்படி நம்மளை தங்களை அர்ப்பணிச்சு கொள்ளணும். அப்படியேப்பட்ட நீங்க அர்ப்பணிச்சு கொள்ளும் போது ஆண்டவர் நம்பியாய் நிச்சயமாய் நம்மளை நடத்துவா. என்னோடு கூட சேர்ந்து பாருங்க. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, எங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை
எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. அன்பானவர்களே, உண்மையா அதுதான் விசுவாசமே. அவர் கிருபை ஒரு நிமிஷம் கூட நம்மளை விட்டு விலகாது இருக்கிறது மட்டும்தான் நம்ம ஜீவனோடு இருக்கிறதுக்கு உண்மையான காரணமே. இந்த நிமிஷத்தை காணாது மறித்து இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் கொலைகளை பார்க்கிறோம். ஒரு பக்கம் போர், ஒரு பக்கம் மரணம், ஒரு பக்கம் எத்தனையோ விதமான ஆபத்துக்கள். ஆனா கர்த்தர் நம்மளெல்லாம் நம்ம குடும்பங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு பாடுங்க. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. கைத்துக்கு எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து பா நடுவரே, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. இயேசுவே, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் கிளந்தே, செம்மையான பாறை எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தே. கோலியாத்து கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. கோலியாத்து கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே. இருதயம் தந்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் மகிமையை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள்
அசைவாடிட தாவீதை போல் பாடுவே கர்த்தராவி என்று அசைவாடிட தாவீதை போல் பாடுவே நாடுவே நாடுவே தாவீதை போல் ஆடுவே 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 தாவீதை போல் ஆடுவே 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 தாவீதை போல் ஆடுவே 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 தாவீதை போல் ஆடுவே என் சிறுமை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமையில் கை தூக்க வந்தவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமையில் கை தூக்க வந்தவரே குரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துட்டு ஒதுக்கப்பட்ட என்னை மீண்டாய் மாற்றினே எங்கள் காண்கின்ற தேவன் இயேசுவே எங்கள் காண்கின்ற தேவன் என்னை காண்கின்ற தேவன் என்னை காண்கின்ற தேவன் சிறுமையை கண்ணோக்கி எளிமையில் கை தூக்க வந்தவரே துரத்தப்பட்ட என்னை மீண்டுமா சேர்த்திட்டீர் ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய சாதியாய் மாற்றினீரேசுவே என்னை காண்கின்ற தேவனே சபா என்னை காண்கின்ற மீண்டும் சொல்லுவோமா இருதயத்தின் ஆண்டத்திலிருந்து இருப்பாங்க தேடுவே நான்
இயேசுவே இயேசுவே ராஜா இயேசுவே தேவ இயேசுவே மீட்பர் இயேசுவே. நான் தேடுவேன் உங்க வாழ்வில் நீரே தஞ்சம் ஆகிறீங்க இயேசுவா. உம்மை தேடுவோம்ப்பா, உம்மை சேவிப்போம். உம்மையெல்லாம் வேறு யாரப்பா நாங்கள் சேவிப்போம்? உம்மையெல்லாம் யாரப்பா நாங்கள் கனப்படுத்துவோம்? நீங்க எங்களை நடத்துகிறீங்க மாத்திராண்டவரே, உங்களுக்கு நன்றி இயேசுவா. யாரெல்லாம் தாகத்தோடு உம்மை கூப்பிட்டாங்களோ, யாரெல்லாம் வாஞ்சியோடு உம்மை தேடினாங்களோ, எந்த போராட்டத்தோடு கஷ்டத்தோடு வந்திருக்கிறாங்களோப்பா, இது போகும்போது ஒரு சமாதானத்தோடு, ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு நிச்சயத்தோடு, விசுவாசத்தின் நிச்சயத்தோடு, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவில் இருந்த அந்த விசுவாசம் எனக்கு கிடைச்சாலும் எனக்கு கிடைக்காவிட்டாலும் அவரே தெய்வம், அவரை இல்லாமல் வேறு தெய்வம் இல்லை. என்னை துவங்கினவர், என் விசுவாசத்தை துவங்கினவர், முடிக்கிறவர் நீங்க இயேசுப்பா. நீரே ஆண்டவரே, நீரே ஆண்டவரே, நீரே இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி, நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, ஒருவேளை இந்த நேரத்துல கூட இசப்பா, இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, எங்க இருதயத்திலிருந்து உண்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே சில விசுவாச வார்த்தைகளை காரியங்களை எங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தீங்களே. நாங்கள் இங்கிருந்து போகும்போது நாங்கள் விசுவாசத்தோடு போவோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், உச்சீவனோடு இருக்கிறார். அவர் நடத்துவார் எங்க வாழ்க்கையை, அவர் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதிலும் எங்களை உண்மை உள்ளவராக இருந்து நீங்க நடத்துறீங்க. இதுவரை நடத்திட்டீங்க, இனிமேலும் நீங்க நடத்துவீங்க இஸ்லப்பா. ஆண்டவரே ஒன்னே ஒன்றுதான் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை எங்களை விட்டு எடுத்துடாதீங்கப்பா. உங்க பிரசன்னத்தை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இல்லாம எங்களாட்ட நடக்க முடியாது. உங்க பரிசுத்த ஆவியானவரோட வழி நடத்தது இல்லாம இந்த உலகத்துல எங்களாட்ட நடக்க முடியாது இசப்பா. ஆண்டவரே நாங்க வாஞ்சிக்கிறத, ஆண்டவரே நாங்க தேடுகிறத ஆண்டவரே எங்களுக்கு கொடுங்க. எங்களை நிரப்புங்க, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்படி கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனைங்க சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னும் ஆராதிக்க பலனிய விசுவாசத்தின் நம்பிக்கையும் இன்னும் உற்சாகத்தையும் இன்னும் ஆண்டவரே மென்மையான ஆண்டவரே ஆசீர்வாதங்களை எங்க வாழ்க்கையில கொடுங்க. ஆராதிச்ச ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க. இந்த சபையில கால் வைத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் மாறு ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்த்து பேசு என்று சொன்ன கடவுள், நாங்கள் பேசுகிறோம். எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும், உபத்திரவங்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், வியாதிகள் நீங்கட்டும், பிரச்சனைகள் அகன்று போகட்டும், கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும், ஜாப் விஷயங்கள் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்க பேசுகிறோம் ஆண்டவரே. வார்த்தைகளை கன்ஃபஸ் பண்றேன் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைக்கும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. மனுஷன் வார்த்தைன்னு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு தேவனோட புறப்பட வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி எழுதிருக்கு. சூழ்நிலையில உங்களுடைய வார்த்தையை பேச வார்த்தைகளை கொடுங்கப்பா. வார்த்தையினால நிரப்புங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் மனதார ஆண்டவரை நேசிச்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எல்லா பாத்திரங்களையும் பயன்படுத்த முடியும். எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்கிற யாராக இருந்தாலும் கர்த்தர் ஒருவரே தகுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு அப்படிப்பட்ட கொடுப்பனை இல்லைன்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைங்க. நீங்கள் ஒருபோதும் கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படுங்க. வேண்டான்னு சொல்லாமல் உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க,
கர்த்தருக்கு என்று விட்டு கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்காக விட்டு கொடுத்தார்ல, நமக்காக சகலவற்றையும் விட்டு கொடுத்தார். எங்கேருந்து? பரத்திலிருந்து இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்லுவோம். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். நன்றி ஆண்டவரே. பரத்திலிருந்து உண்டாகும் எல்லா நன்மைக்கும் நீங்கள் மாத்திரமே எங்களுக்காக எப்பொழுதுமே தன் ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற நீங்கள் சுவாமி, உமக்காக நாங்கள் என்ன செய்தோம் என்ற எங்களுடைய வாழ்நாட்களிலே ஒரு கொஸ்டின் மார்க் எங்கள் லைஃப்பில் இல்லாதபடி, நான் கர்த்தருக்காக செய்வேன், நான் கர்த்தருக்காக நிற்பேன், நான் கர்த்தருக்காக அர்ப்பணிப்பேன், நான் கர்த்தரையே நம்பி அநேகருக்கு சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்ல வாழ்வை எங்களுக்கு தாங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே, திருச்சபையும் மனுமக்களையும் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியலை அப்படின்னு இல்லாதாலும் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். வசனம். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் எல்லாரும் சொல்லுவோமா சேர்ந்து? ஆபிரகாம் அந்த இடத்திற்கு எல்லாரும் சொல்லுவோம், யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று. அப்போ எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாஞ்சையை இருதயத்தில் வைத்திருக்கிறோம்? பல காரியங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கும், தேவைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படுன்னு சொல்லக்கூடிய இருதயம் எத்தனை பேருக்கு உண்டாகும்? ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். பாருங்க, ஆபிரகாமுக்கு எல்லா காரியமும் சரியாக தான் இருந்துச்சு. எல்லா கால நேரமும் கர்த்தர் சொன்ன பிரகாரம் செய்தார். ஆனால் குமாரனை பெறுவதற்கு மாத்திரம் பெரிய ஒரு டெஸ்ட்டு வச்சுட்டார். எப்படி? பிஹெச்டி அளவுக்கு படிக்கிற அளவுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சுட்டார். எப்பா, நீ படிச்சிருக்க, ஸ்கூல்லலாம் நல்ல ரேங்க் வாங்கியிருக்க, காலேஜ்லேயும் நல்ல ரேங்க் வாங்கியிருக்க, நல்ல மதிப்பெண்கள்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு பெரிய ஆராய்ச்சி இருக்குப்பா, அது செய்து முடிக்கும்படியாய் உன்னிடத்தில் நான் ஒரு காரியத்தை பேசுகிறேன்னு சொல்லி எடுத்து உங்கள் வாசிங்க. அதே அதிகாரம் 1-2 வசனங்களை. ஆதியாகமம் 20. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே, அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் பித்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய்
அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் என நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்க, 25 வருஷம் காத்திருந்ததுக்கப்புறம் கர்த்தர் சொல்றாரு, நீ அவனை பலி கொடுன்றாரு. நம்ம முன் வருவோமா? பெத்த பிள்ளைய பலி கொடுன்னு சொன்னால் இந்த காலத்தில் முன் வருவோமா? அப்படிப்பட்ட யாருக்கும் கொடூரமான இருதயம் கிடையாது. அப்போ ஆபிரகாமுக்கு கொடூரமான இருதயம் இருந்துச்சோ? ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட இருதயமா? இல்லை. ஏன்னா ஆபிரகாம் he obeyed the word of the God. முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை கொடுக்குறாரு அவனுக்கு. ஈசாக்கை தருவதற்கு முன்பதாகவே கண்டிஷன், முதல்ல ஒரு கண்டிஷன் தான் வைக்கிறார். அந்த கண்டிஷன் பிரகாரம் நீ நடப்பையா இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஆபிரகாமுக்கு. அதுதான் நம்ம வாசித்தோம். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். பாருங்களேன், சில வேளைகளில் நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் யாரையும் சோதிக்க மாட்டார். ஏன் வேதாகமத்தில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்குது? ஏன் சோதிக்கணும் ஆண்டவர் அப்படின்னு நம்ம கேள்வி தாராளமாக நம்ம இருதயத்தில் நிறைய எழும்பும். ஆனால் இங்கே ஒரு காரியத்தை இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த விசுவாசத்தை பெருக பண்ணுகிறவர் என்ன செய்கிறாருன்னு தெரியுமா? நமக்கு டெஸ்ட் வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு டெஸ்ட்டு. சோதனை என்று சொல்லும் பொழுது இது ஒரு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு எப்படிப்பட்ட டெஸ்ட்டு? கொடுத்த குமாரன் 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் காத்திருந்து கொடுத்த குமாரனை பலி கொடுன்றாரு. ஒரு அங்கலாய்ப்பும் கிடையாது ஆபிரகாமுக்கு. கர்த்தர் சொன்னார், கேட்டேன், செயல்படுத்துவேன். சரி, ஆபிரகாம் எங்கேருந்து புறப்பட்டு வருகிறார்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சரியாக இருந்திருக்கிறோம்? எத்தனை பேர் வேதாகமத்தை வாசித்ததில் ஆதியாகமத்தை இருதயத்தில் வச்சுருங்க. ஆபிரகாம் எங்கேருந்து கிளம்பி வருகிறார்? கல்தேர் பட்டணத்திலிருந்து கிளம்பி வருகிறார். அப்படி சொல்லும் பொழுது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இப்போ உள்ள ஈராக், ஈரான் அந்த ஒரு பகுதிகளில் அந்த நாட்களில் கல்தேர் என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது. அங்கேருந்து தான் புறப்பட்டு வர்றார். எப்படி தெரியுமா? போகிற இடம் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம் கர்த்தர் பேசுகிறாரு, மகனே நான் சொல்கிற இடத்துக்கு நீ கிளம்பிப்போ, அவ்வளோதான். நீங்கள் வாசிட்டே வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டே வர்றான். கேட்டுக்கிட்டே வந்தாலும் டெஸ்ட் வைக்கிறார். இன்றைக்கி பிரியமான திருச்சபையின் பிள்ளைகளை எத்தனை பேர் டெஸ்ட்டை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதம் நம்மகிட்ட இருக்குது? சரி, எத்தனை நர்சஸ் இங்கே இருக்கீங்க? கரங்களை உயர்த்துங்க. நர்சஸ் இதில் எல்லாரும் ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்களா? பெரும்பாலும் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு 90% பாஸ் பண்ணியிருப்பீங்க. டெஸ்ட்டு தானே. சரி, ப்ரோமெட்ரிக் எக்ஸாமை பாஸ் பண்ண முடியல, அப்போ உங்கள் ப்ரொஃபஷனே விட்டுருவீங்களா? ஆபிரகாமுக்கு ப்ரொஃபஷன் என்னன்னு தெரியுமா? நான் ஏற்கனவே பேசினேன் சனிக்கிழமை. எத்தனை பேர் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஆபிரகாமுக்கு ப்ரொஃபஷன் என்ன தெரியுமா? விக்கிரகங்களை செய்து விற்கிறது ஆபிரகாமின் தொழில். ஆபிரகாமுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்டால் விக்கிரகங்களை செய்து விற்பது ஆபிரகாமுடைய ப்ரொஃபஷன். அதுக்கு டெஸ்ட் வச்சார் பாருங்க. நீ எவ்வளோ நம்பிக்கை உள்ளவனாக இருக்க, நீ எப்படி விசுவாசத்தோடு வாழ்கிற, உனக்கு ஒரு டெஸ்ட்டுப்பா. 25 வருஷம் கழித்து குமாரனை கொடுத்துருக்கேன், கொண்டுட்டு போன்றாரு. சொல்கிறாரு, நீ மோரியாவுக்கு கடந்து போ, அங்குள்ள இடத்த நான் அப்போ சொல்லுவேன் உனக்குன்றார். அதனால தான் நம்ம பாடுறோம், மோரியாவில் ஆபிரகாமை கர்த்தர் காணாதவர் போல் இருந்தார், ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து. பாருங்களேன், அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான். நீ போன்னு சொல்கிறாரு. மோரியா இடத்துல, மோரியான்ற தேசம், அந்த மோரியாவில் நான் குறித்த இடத்துல நீ பலி கொடுன்றார். எல்லாத்தையும் செவி கொடுக்குறான் ஆபிரகாம். இன்றைக்கு பிரியமான திருச்சபையின் பிள்ளைகளே, மனுமக்களாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? whether we are accept Jesus or not, that is another thing, but how about the believeness in us? எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளாய் காணப்படுகிறது, எப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள்ளாய் இருக்கிறது? இந்த நம்பிக்கைக்கு விசுவாசத்திற்கு மாதிரியானவன் தான் ஆபிரகாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எத்தனை பேர் எபிரேய நிருபம் ஆக்கியோனாகிய பவுல் எழுதுறாரு. எபிரேய நிருபம் 11 அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க, நான் நினைக்கிறேன் 17-18 வசனங்கள். எபிரேயர் 11 பார்த்தீங்கன்னா அதில் ஆபிரகாமுடைய விசுவாசம் அங்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால், இப்போ கொஞ்சம் திரும்ப சத்தமாக வசிங்க. ஏனென்றால் பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு, இல்லை அது இல்லைப்பா, விசுவாசத்தை குறித்து, சாரி. அப்பா ஒரு நிமிஷம், இங்கே என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா பவுல்? திரும்ப வாசிங்க. எல்லாரும் கவனமாக பைபிள் இருந்தால் நீங்கள் வாசிங்க. சோதனை வரும்போது ஆபிரகாம் தான் ஆதி தகப்பன். அந்த தகப்பனுக்கு கொடுத்த சுதந்திரமும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. வாசிங்கப்பா. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலி கொடுத்தான். ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. பாருங்க, ஈசாக்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கொண்டு போய் பலி கொடுக்க கொண்டு போறாரு. ஆனால் ஈசாக்கு கிட்ட விசுவாசம் ஆபிரகாம்கிட்ட இருந்து செயல்பட ஆரம்பிக்குது. எப்படின்னு கேட்டால் கேட்குறான். அடுத்து வாசிங்க 22 அதிகாரம், ஆதி ஆகமத்துக்கு வாங்க. 22 அதிகாரத்துக்கு வாங்க. பாருங்க, 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். பாருங்க, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டாரு, அந்த இடத்தை காண்கிறாரு. அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தையை பாருங்களேன். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். பாருங்க, திரும்பவும் விசுவாச வார்த்தையை தான் பேசுறார் ஆபிரகாம். அப்ப நமக்கு வரக்கூடிய உலக பிரகாரமான சோதனைகள், பல இச்சைகள், பலவிதமான என்ன சொல்றது, வன்கண்கள், பொறாமைகள், இன்னும் நம்ம இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இந்த விசுவாச வாழ்வு செயல்படுகிறதா? ஆபிரகாமுக்குரிய விசுவாச வாழ்வு. இதெல்லாம் இருந்தால் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நாம இருக்கிறத வெளியேற்றணும். எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்தவனுக்கு விசுவாச வாழ்வு பேசிக்கான ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. அதற்கு தகப்பனாகிய ஆபிரகாம் முதற் பேரானவராய் அங்கே நிற்கிறார். ஏன்னா அப்போ நீங்கள் கேட்கலாம், ஆதாமுக்குள்ளே அது செயல்படலையா, நோவாக்குள்ளே செயல்படலையான்னு சொல்லி. ஆதாமுக்குள்ளேயும் நோவாக்குள்ளேயும் செயல்படாமல் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கு தத்துவத்தின் சந்ததியை உருவாக்குவதற்கு கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்துவத்தின் சந்ததியை பெற்றெடுப்பதற்கு, ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆபிரகாமின் விசுவாசம் தான் அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது. அங்கு ஆதாமுக்குரியதும் நோவாக்குரிய காரியமும் அங்கு சொல்லப்படாதபடி ஆபிரகாமின் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்பில் தான் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார். என்ன சோதனை வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், ஒருவேளை நோய் வரட்டும், எல்லாம் வந்தாலும் ஒரே ஒரு காரியம் இருதயத்தில், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நான் துன்பத்தை கண்ட பொழுதும், நான் இகழப்பட்ட பொழுதும், நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்ட பொழுதும், காரி உமிழப்பட்ட பொழுதும், எனக்கு உடை இல்லாத பொழுதும், எனக்கு உணவு இல்லாத பொழுதும் ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, பிள்ளைங்களா விசாரிச்சிங்களா? ஆனால் அந்த ஆபிரகாம் சகலவற்றிலும் ஆண்டவரை கேட்டு 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 நடக்கிறவனாய்
அவருடைய சொல் கேட்டு நடக்கிற ஒரு விசுவாச வாழ்வை உடையவனாய். எடுத்தவங்க நீங்கள் வாசிங்க. இங்கே ஒரு மறைபொருளையும் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரையிலுள்ள வசனங்கள். யாத்ராகமம் 12. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு, ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவன் அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்துக்கு தக்க ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்க்க தரிசனம் உள்ள வார்த்தை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மறைபொருள் இந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மறைபொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் ஈசாக்குக்கு பதிலாய் பலியிடுவதற்கு அங்கே கொடுக்கிறார். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா! அவரே புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவானவர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கு மறைபொருளாய் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டது புதிய ஏற்பாட்டிலே ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்படுகிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசாக்குக்கு பதிலாக அங்கு பலியாகிறார். ஹல்லேலூயா! ஈசாக்குக்கு பதிலாக பலியாகிறார். ஈசாக்கு பலியிடப்படலை. தொடர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே, வாசிங்க. போதும். அப்பாட கேட்குறாரு, எப்பா எல்லாம் எடுத்துட்டீங்க, எங்கப்பா ஆடு? அப்போ ஈசாக்கு விவரம் தெரிஞ்சு கேட்குறாரு, எப்பா பலி கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறோம், ஆனால் ஆடு இல்லையப்பா அப்படின்னு. அந்த ஒரு சூழ்நிலையில் ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், ஈசாக்கினுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? என் பிள்ளை தெரியாமல் என்கிட்ட பேசுதே, ஆனால் உன்னை தானே பலி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுடைய இருதயம் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கணும். ஏன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மகனை ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் ஈசாக்கு 25 ஆண்டுகள் காத்திருந்து. எத்தனை பேர் இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நான் இந்த யதார்த்தத்தை நான் சொல்லுகிறேன், யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்ல வரல, யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதும் அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை வீட்டில் மாமியார்களுக்கு மருமக கர்ப்பம் தரிக்கலைன்னா வேதனை உண்டாகும். இப்படிப்பட்ட அநேக மாமியார்கள் இருக்காங்க. அதுக்காண்டி யாரும் டோன்ட் டேக் இட் அஸ் அ மிஸ்டேக். அதனால தான் நான் சொல்ல வரேன். சிலர் இருதயத்திலே சொல்லுவாங்க, இவளை கட்டிட்டு வந்தான், இன்றைக்கும் ஒரு வித்தும் இல்லை. எத்தனை பேர் இகழை கேட்டிருக்கிறோம் தெரியுமா? எத்தனை பேர் ஒரு வசைப்பாடுதலை கேட்டிருக்கிறோம். இப்படிலாம் நிறைய வீடுகளில் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா. அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் மத்தியில் ஆனால் எல்லா சூழ்நிலையும் கடந்து வர பண்ணுகிறார் கர்த்தர், வாய்க்க பண்ணுகிறார். அநேகருக்கு காத்திருக்கும் பொழுது ஆபிரகாம் 25 ஆண்டு 25 ஆண்டு இதுபோல் ஒரு உயிருள்ள சாட்சியும் நம்மளுடைய தமிழகத்தில் கூட நடந்திருக்குது. பல விதமான சாட்சிகளை நம்ம கேட்டிருப்போம் நம்ம லைஃப்பில். 1 வருஷம் 2 வருஷம், ஆனால் 18 வருஷம் காத்திருக்க யாரால் முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். யாருக்கு தெரியுமா? விசுவாசிக்கு இல்லை, அவிசுவாசியாகிய அநேகர் என்ன செய்கிறாங்க, பிற மதத்தை சார்ந்தவர்கள்
விசுவாசித்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றாங்க. இல்லை நாங்கள் பல தெய்வங்களில் நாங்கள் போய் வணங்கிட்டோம், ஆனால் இயேசுக்கிட்ட கேட்டால் தருவாருன்னு சொல்லி. அப்போ நமக்குள்ளே இருக்க விசுவாசமும் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வேறுபடும் பிரியமான திருச்சபையை. ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த விசுவாச வாழ்வில் உங்களுக்கு எனக்கும் சில வேளையில் பின்னடைவு ஏற்படுது. ஆனால் புறஜாதியிலிருந்து வருகிறவர்களுக்கோ பெரிய அற்புதமோ அதிசயமோ பெரிய காரியங்களே கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க முழுமையாக விசுவாசிக்கிறாங்க, இயேசு எனக்காய் செய்வார். இதுதான் வித்தியாசப்படுது நம்ம உலக பிரகாரமான வாழ்வில் பிரியமான திருச்சபையை. அப்படிப்பட்ட வாழ்வில் தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு மனுஷன் ஆபிரகாம். அவனுடைய லைஃப்பில் ஆண்டவர் என்ன செய்திருந்தார்? ஒரு விசுவாசத்தை கொடுத்திருந்தாரு, அது செயல்படுது. இன்னைக்கு பிரியமான திருச்சபையை எத்தனை பேர் அப்படிப்பட்ட விசுவாச வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர்கிட்ட கர்த்தர் எனக்காய் செய்வார்ன்ற விசுவாசம் இருக்கு? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள்ளாய் பிறக்கிறது? எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ விதமான நம்பிக்கை இழப்பு, எத்தனையோ விதமான சோகமான முடிவுகள், அப்படிலாம் நிறைய இருக்கு பிரியமான திருச்சபையை. ஆனால் நம்ம எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அடுத்ததாக பார்ப்போம். அடுத்த வசனம், 8வது வசனம் பாருங்க, 22:8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு என்ன செய்றாரா? தகன பலிக்குண்டான ஆட்டை பார்த்து கொள்வார் என்றான். பாருங்க, இந்த விசுவாச வார்த்தையும் மகன்கிட்ட சொல்றாரு ஆபிரகாம். ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்ப்பா, ஆண்டவர் பார்க்கறதுக்கு போதுமான வாழ்வு நமக்கு விசுவாசத்தில் கொடுத்துருக்கிறார்ப்பா, அவரே பார்த்து கொள்வார். அப்போ அவருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படுன்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் உள்ள வார்த்தைகள் சொல்கிறது, அந்த ஏரியாவில் நம்ம பார்க்குறான், கண்ணை வச்சு பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அங்கு ஒரு முட்புதருக்குள்ளே ஒரு ஆடு சிக்கி கொண்டு இருக்கிறது. இதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறோம்? புலம்புறோம், அழுகிறோம், கண்ணீர் விடுறோம், ஏன் ஆண்டவரேன்னு மறுபடி ஆண்டவரை என்ன செய்கிறோம்? அலக்கழிக்கிறோம். ஆனால் யாக்கோபனுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா செய்தார்? விடாமல் பிடிச்சிக்கிட்டார். அதுபோல தான் ஈசாக்கு என்ன தெரியுமா செய்கிறான்? என் தகப்பனுடைய விசுவாசம் எனக்குள்ளாய் செயல்படுவதற்கு நான் அவரை போல நம்பிக்கை உள்ளவனாய் காணப்படுவேன். ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்வு விசுவாசம், வாக்குத்தத்தம், அப்படியான வாழ்வு தான் ஈசாக்கிற்கு கொடுக்கப்பட்டது. அப்போ நம்மளுடைய லைஃப்பில் எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாய் காணப்படுகிறோம் பிரியமானவர்களே? நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு காத்திருக்க நமக்கு மனதில்லை. எவ்வளோதான் சோதனை வந்தாலும், எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் சில வேளையில் என்ன செஞ்சிடறோம்? நம்மளுடைய விசுவாசம் அப்படியே என்ன செய்திருது? நல்லா ஒரு 100-120 கிலோமீட்டரில் போய்கிட்டு இருக்க காரு அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுது. ஒரே ஸ்பீடில் போக முடியல. நம்மளால் விசுவாச வாழ்வை தொடர்ந்து பிரயாணிக்க முடியல. நம்மளுடைய பிரயாணத்தில் விசுவாசம் குறைகிறது பார்த்தீங்கன்னா. ஆனால் இங்கே தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நம்மளுடைய விசுவாசம் யார் மேலே இருக்கணும்? ஆபிரகாம் மேலையா? அவரை உண்டாக்கின ஏசப்பா மீது தான். நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? ஏசப்பா மேலே தான். நம்ம இன்றைக்கி வாசித்த சங்கீதத்தை எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது இன்றைக்கி எடுத்த சங்கீதம் என்ன? வாசமா? அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கையை பிறக்கிற ஒரு சங்கீதம். ஆனால் இங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்வில் கர்த்தர் செய்கிற ஒரு சூழ்நிலையை பாருங்கள், அவனுடைய நம்பிக்கையை பாருங்கள். ஆலயத்தில் தங்கியிருக்க சாமுவேல் இடத்துல கர்த்தரை அறிகிற அறிவை குறித்து ஏலி சொல்லி தந்த பொழுது அவனுக்கு என்ன உண்டாகிறது? கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற சத்தம் உண்டாகிறது. திருச்சபையே நம்ம ஒவ்வொரு காரியத்துலேயும் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னு வைங்களேன், நம்ம லைஃப்பில் எந்த சோதனை வந்தாலும் நிலை நிற்க முடியும், ஷுவராக நிலை நிற்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம விசுவாசம் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறதுன்னு நான் முதல்ல சொன்னேன். நாம் நிலை நிற்பதற்கு அந்த விசுவாச வாழ்வு என்ன செய்யுது? ஒரு பேஸாக இருக்குது. அந்த பேஸு தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். 14ஆம் வசனத்தை பாருங்கள். நம்ம அந்த ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். பாருங்கள், இதை தான் நம்ம வாசித்தோம். யெகோவா ஈரே என்று பார்த்து கொள்வீர், உம்முடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இந்த பர்வதமானது
இந்த ஆலயத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமானது, உங்களுடைய விண்ணப்பமானது, உங்களுடைய மன்றாட்டானது எத்தனை பேர் ஆண்டவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார்? கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் நிறைவேற்றி தந்திருக்கிறாரு? நம்ம அன்னைக்கு ஆபிரகாம் நமக்கு முன்னோடியாய் காண்பித்த காரியத்தில் ஒரு மாதிரியான தகப்பனுடைய விசுவாசம், அவனுக்குள்ளாய் சகல பூமியின் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இங்கே பாருங்கள், நம்மளுடைய லைஃப்பில் ஏசப்பா நம்ம ஜெபத்தையும் கேட்டு எத்தனையோ வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் ஏற்ற சமயத்தில் நமக்கு என்ன வேணுமோ அது தந்திருக்கிறாரா இல்லையா? தந்திருக்கிறார். அப்போ இனிமேலும் தர வல்லவரா இல்லையா? ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த வார்த்தையை பார்ப்போம். 15, 16, 17 வசனங்களை பார்ப்போம். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் உன் வாசிங்க. ஆமென். பாருங்களேன், ஆபிரகாம் மூலமா உனக்குள் சந்ததிகள், பூமியில் இருக்க சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ எல்லா சூழ்நிலையும் எல்லா காலகட்டங்களிலும் நம்ம என்ன செய்ய வேணும்? ஒரே ஒரு காரியம் சொல்ல வேண்டிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அந்த மாதத்தில் யெகோவா ஈரே சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே உம்முடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்போ அவருடைய பர்வதத்தில் கர்த்தர் பார்த்து கொள்வாள். நம்மளுடைய வியாகுலங்கள், ஒருவேளை நம்மளுடைய துக்கம், நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய போராட்டம், அப்படிப்பட்ட காலகட்டத்திலையும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? விசுவாச வார்த்தை, யெகோவா ஈரே, நீங்கள் பார்த்துக்கொள்வீங்கப்பா. அதே மாதிரி தான் ஆகார் அலைந்து திருந்த பொழுது என்ன சொன்னார் ஆண்டவர்? துறவை கண்ட பொழுது நீர் என்னை காண்கிற தேவன்.